பாளையில் பொதிகை தமிழ்ச்சங்க 9வது ஆண்டு தொடக்க விழா மற்றும் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா ஆகிய இருபெரும் விழா நடைபெற்றது. பொதிகை தமிழ்ச்சங்க நிறுவனர் கவிஞர் பேரா என்ற பே. ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தலைமையேற்று சாதனை மலர் வெளியிட்டு விருதுகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். விழாவில் கிறிஸ்தவ தேவாலய பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் கலந்து கொண்டு சாதனை மலரை பெற்றுக்கொண்டு வாழ்த்தி பேசினார். நெல்லை மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன், எழுத்தாளர் நாரும்பு நாதன் உள்பட பலர் வாழ்த்தி பேசினார்கள். விழாவில் அருணா ஆஸ்பத்திரி நிர்வாகி சொர்ணலதா, நெல்லை கல்விச்சங்க செயலாளர் செல்லையா, கண்ணதாசன் இலக்கிய சங்க தலைவர் முருகன், பொதிகை தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பாக சபாநாயகர் அப்பாவு விருதுகள் வழங்கினார். முன்னதாக பேச்சிலும் மூச்சிலும் தமிழே என்ற தலைப்பில் கவிதை எழுதும் போட்டி நடைபெற்றது. அதன் பின்னர் கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு நிறைவு கவியரங்கம் நடந்தது. கவியரங்கை அரும்புகள் அறக்கட்டளை இயக்குனர் மதிவாணன் தொடங்கி வைத்தார். அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் அரங்க சக்திவேல், கவிஞர் திண்டுக்கல் ஷாஜகான் ஆகியோர் கவியரங்கை வழிநடத்தினர். பிற்பகல் கவிஞர் பாமணி தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது. வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் நிறைவுரை ஆற்றி பேசினார். விழாவில் கலைஞர் கருணாநிதி பெயரில் புதிய பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்றும் 2025 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பது என்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற நாகர்கோவில் வனச்செல்வி அரவிந்தன், கடலூர் விஜயா, தஞ்சாவூர் பூங்குழலி ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கலைஞர் 100ஆண்டு நிறைவு விழாவில் கவிஞர்கள் உதயகுமாரன், நாகர்கோவில் கீதா, நெல்லையைச் சேர்ந்த காயல் அருள், கடலூர் வழக்கறிஞர் விஜயபிரதாப், தூத்துக்குடி அன்பழகன் உள்பட பலர் கவிதை படித்தனர். விழா முடிவில் கவிஞர் முத்துக்குமார் நன்றி கூறினார். விழாவில் பாப்பாக்குடி கவிஞர் செல்வமணி, சித்த மருத்துவர் பரமசிவன், லெனின், ராஜேந்திரன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாட்டை பொதிகை தமிழ்ச்சங்க நிறுவனர் கவிஞர் பேரா என்ற பே. ராஜேந்திரன் செய்திருந்தார்.